எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏடிஜே பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஏடிஜே பற்றி பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். 12 ஏடிஜே பற்றிலாம் போட்டிருக்கோம். இப்போ பர்டிகுலராக இப்போ ஏடிஜே பற்றி பேசுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு இருக்க டவுட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக வந்து ஏடிஜி 5 and Bன்னு ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் போட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஜி 5 and 6ன்னு மாறிச்சு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது வந்து உங்களுக்கு ஒரு ரிலீஜியஸாக நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணும்போது இந்த ஏடிஜி உங்களுக்கு எக்ஸப்ஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஏகப்பட்ட டவுட்ஸ் நிறைய பேர் இருக்குது. நிறைய பேருக்கு இப்போ ரிஜெக்ஷனும் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ரிஜெக்ஷன் ஆகிட்டு வந்திருக்குன்னு இன்சென்ஸ் எப்படின்னா, இவங்க ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் இல்லாமல் ஒரு ஏடிஜியை அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணிவிட்டு என்ன ஆகுதுன்னா, ப்ரொவிஷனல் வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக எல்லாருக்குமே ப்ரொவிஷனலில் வந்து ஏடிஜி கிடச்சிரும். ஈவன் நீங்கள் வந்து ரிலீஜியஸாக இருந்தால் கூட உங்களுக்கு ஏடிஜி கிடச்சிரும். இதே ஒரு ப்ரொவிஷனில் இருந்து ஃபைனல் ஆர்டருக்கு 10 ஏடிக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி போகிறப்ப உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் மெஜாரிட்டியாக வந்து ரிலீஜியஸ்க்கு விழுந்துட்டு வரும். ஸோ இந்த ரிஜெக்ஷன் எதுக்காக வருது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிஜெக்ஷன் வரதுனால தான் எல்லாரும் நம்மளை கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஜி 5 and B இருக்கும்போது கிடைச்சிட்டு இருந்து 5 and 6 வரும்போது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத முதல்ல நம்ம சொல்லிடுறோம். அது சொன்னதுக்கப்புறமா எப்படி நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து ஏடிஜி உங்களோட ரிலீஜியஸாக நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணும்போது வாங்க முடியும், யார் வாங்க முடியாதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸாக இருக்கும் போது நம்ம ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து அடுத்த கட்ட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம போவோம். ஸோ வெளியில் இவங்க பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பியூர்லி ரிலீஜியஸாக இருக்கிறதுக்கும் இவங்க அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டான ஒரு கைடன்ஸ் இல்லாமல் ரிஜெக்ஷன் ஆகிட்டு வராங்க, திரும்பி நம்மக்கிட்ட வராங்க. ஸோ அதுக்காக ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டுடலாம். ஸோ மேபி ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்தால் கூட அதுவும் உங்களுக்கு உதவியாக இருக்கணும் இந்த வீடியோ. அதனால தான் இந்த பதிவு நான் போடுறேன். ஏன்னா கரெக்டான வழியில் நம்ம கிளைண்ட்டுக்கு கைடன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ அது நம்ம கடமையாக நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ப்ரீவியஸாக வந்து ஏடிஜி 5 and B இருக்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நிறைய பேருக்கு ரிலீஜியஸ் கம் சேரிட்டபிள் அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே பொதுவாக தெரியும். ஏடிஜி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஜி 5 and 6ன்னு மாறும்போது என்ன ஆச்சுன்னா, நீங்கள் வந்து ரிலீஜியஸில் வந்து நீங்கள் ஏடிஜி ரிலீஜியஸ் கம் சேரிட்டபிள்னு சொல்லிட்டு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ஷன் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதுலேயுமே நிறைய கருத்து வேறுபாடு நிறைய இருந்தது. சில பேர் சொல்லுவாங்க ரிலீஜியஸாக இருந்தாலும் வாங்கலாம், சில பேர் ரிலீஜியஸ் இருந்தால் வாங்க முடியாது, இல்லை ரிலீஜியஸ் கம் சேரிட்டபிளாக இருக்கும் போது வாங்கலாம், இப்படின்னு நிறைய உங்களுக்கு வந்து குழப்பங்கள் இதில் இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு பளிச்சுன்னு உங்களுக்கு விஷயத்த சொல்லிடுறேன். ஏடிஜி 5 and B இருந்தாலும் சரி, ஏடிஜி 5 and 6 இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் ஃபைனலுக்கு போகிற ஏடிஜியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு சேரிட்டபிள் நோக்கத்தில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஏடிஜி எக்ஸம்ஷன் கிடைக்கும். அப்போ ரிலீஜியஸாக இருந்தால் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏடிஜி கிடைக்கும். அது நீங்கள் ப்ரூவ் பண்ணுறத பொறுத்து தான். அதாவது ஒரு பழைய டீட்லாம் பார்க்க இப்போ அந்த கிளாஸஸ்லாம் யாரும் ஆட் பண்ண மாட்டாங்க. பழைய டீட்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க டீட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5%க்கு கீழே வரைக்கும் நாங்கள் வந்து ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ், இன்சிடென்டல் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இன்சிடென்டல் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சேரிட்டி ஆக்டிவிட்டி பண்ணும்போது காமனாக ஏதோ ஒரு சர்ச்சுக்கோ, ஏதோ ஒரு கோவிலுக்கோ, ஏதோ ஒரு மாஸ்க்கோ, எதுக்கோ ஒரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பூஜைக்கு சாமான் வாங்கி தரதோ, அவங்களுக்கு ஏதாவது டெவலப்மெண்ட்டுக்கு பணம் வாங்கி தரதோ, இல்லை தூய்மை பணி செய்கிறதோ, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இதில் இருக்குது. இது வந்து இன்சிடென்டல் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இன்சிடென்டல் ஆக்டிவிட்டீஸ்னால் நம்மளை விருப்பப்பட்டு நம்மளுக்கு ஒரு 50 லட்சம் கிடைக்குது அப்படின்னும் போது அதில் ஒரு 2 லட்சமோ 1 லட்சமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போயிட்டு அவங்களுக்கு செலவு பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சு கொடுக்குறது இன்சிடென்டல் ஆக்டிவிட்டீஸ். இந்த ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி காமனாக இருக்கணும். காமனாக இருக்கணும்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ட்ரஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு ஜாதிக்கும் சரி, எந்த ஒரு மதத்துக்கும் சரி நீங்கள் முன்னுரிமை கொடுக்காம இது காமனாக ஒரு சேரிட்டின்னு ஆரம்பித்தா மட்டும்தான் இது சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நீங்கள் பர்டிகுலராக ஒரு ரிலீஜனை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு டீடை போட்டாலுமே உங்களுக்கு வந்து ரிலீஜியஸ் பேஸில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்டல் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ணும்போது ஒரு 50 லட்சம் 20 லட்சம் நீங்கள் ஏர்ன் பண்ணுற இடத்துல, அதாவது ஒரு டொனேஷன் வாங்குற ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கிற பட்சத்தில் ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா நீங்கள் வந்து இன்சிடென்டல் ஆக்டிவிட்டிஸ்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ஃபுட்டு தரதாக இருக்கலாம், இல்லை அவங்களோட கட்டிடம் பண்ணுறதுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த இன்சிடென்டல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து 5%க்கு கீழே தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஓவராலாக உங்களுக்கு வந்துருக்கிற டொனேஷனை வச்சு நீங்கள் 5% கீழே நீங்கள் இந்த ரிலீஜியஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணி ஐடிஐடியில் கூட நீங்கள் அப்பீல் கூட போகலாம். சப்போஸ் உங்களுக்கு கேன்சல் ஆச்சு, ஐடிஜி கேன்சல் ஆச்சா கூட ஐடிஐடியில் நீங்கள் அப்பீல் கூட போயிட்டு நீங்கள் ஐடிஜி மறுபடியும் திரும்ப பெறலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரில் நீங்கள் பண்ணியிருந்தால், ஸோ அது தாண்டி நீங்கள் வந்து பர்டிகுலராக ஒரு ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு சர்ச் கட்ட போகிறேன், ஒரு டெம்பிள் கட்ட போகிறேன், ஒரு மசூதி கட்ட போகிறேன், ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு ரிலீஜனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டீடை ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் சொல்லவே தேவை கிடையாது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸில் தான் வரும்.
ஸோ ரிலீஜியஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலீஜியஸ் தான் வரும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலீஜியஸ்னும் போது நீங்கள் வந்து அந்த 5% கீழே நான் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம், மற்ற எல்லாம் சேரிட்டி பண்ணுறது உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்க அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே பார்த்தா ரிலீஜியஸ் ஓரியன்டட். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஏடிஜி வாங்குறது கஷ்டம். ஸோ உங்களோட டீலில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ் தான் நாங்கள் பண்ண போகிறோம். இன்சிடென்டல் ஆக்டிவிட்டிஸ் 5% கீழே நாங்கள் வந்து ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் அது வந்து இன்சிடென்டல் ஆக்டிவிட்டி ஒன்லி பிலோ 5% அப்படின்ற மாதிரி நம்ம போடணும். அப்படி போட்டுட்டு நீங்கள் அது பேஸ் பண்ணி நீங்கள் அந்த 5%க்குள்ளே என்ன ஒன்று ஆக்டிவிட்டி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம், அப்படி வேணால் நீங்கள் பண்ணலாம். ஸோ அப்போது உங்கள் ஆடிட் ரிப்போர்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணும்போது நீங்கள் சேரிட்டி எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ரிலீஜியஸ்க்கு என்னென்ன செலவு பண்ணியிருக்கீங்க, இந்த டீட்டெயில்டாக இருக்கணும், ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இந்த ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறவங்கலாம் ஏடிஜி வாங்குறதுக்காக முடியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து ஒரு கோவில் சார்ந்து தான் பண்ண போகிறேன், அந்த கோவில் சார்ந்து நான் எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ணுறேன், எடியும் அதை பேஸ் பண்ணி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன், அது கட்டடம் கட்டுறது, அதுக்கு என்னென்ன செலவு பண்ண போகிறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஆக்டிவிட்டீஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதான் இருக்கும், உங்களோட ஆடிட் ரிப்போர்ட்லையும் அதான் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்கம் டேக்ஸில் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களோட ஏடிஜி கேன்சல் பண்ணிடுவாங்க, 12 மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அப்போ கேட்கலாம் நீங்கள், அப்போ நான் ப்ரொவிஷனல் ஃபைல் பண்ணும்போது நான் 12 ஏடிஜி ரெண்டுமே எனக்கு வந்துடுச்சு, அது மட்டும் எனக்கு எப்படி கொடுத்தாங்க, நான் ஃபைனலுக்கு அப்ளை பண்ணும்போது கன்வெர்ட் பண்ணும்போது மட்டும் எனக்கு ரிஜெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது, ப்ரொவிஷனலில் உங்களுக்கு வந்து காமனாக எல்லாருக்குமே அப்ரூவல் கொடுக்குறதுன்னு கொடுத்துட்டு வராங்க. ஆனால் ஃபைனலுக்கு போகும்போது இந்த பர்டிகுலராக இந்த 3 வருஷத்தில் 2 வருஷத்தில் இல்லை 1 வருஷத்தில் நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்கன்றது மேனுவலாக வெரிஃபிகேஷன் நடக்கும். மேனுவல் வெரிஃபிகேஷன் நடக்கும் போது இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி தான் யாருக்கு நம்ம ஃபைனல் கன்வர்ஷன் லைசன்ஸ் தரணும், யாருக்கு தரக்கூடாதுன்றது டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி இருக்கும். ஸோ அப்படி டிசைட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரீவியஸாக கொடுத்த எல்லாமே ஒமிட் பண்ணி உங்களுக்கு கேன்சலேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் டீடை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா, டீடுன்னு கேட்ட உடனே இந்த கைடன்ஸை கொடுக்காம வெறும் அந்த ரிலீஜியஸ் சேரிட்டி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டிஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் தரலாம், அந்த ரிலீஜியஸை இதுக்கும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தரும்போதும் ஒரு பாயிண்ட் நீங்கள் வந்து 5% கீழே தான் நாங்கள் வந்து ரிலீஜியஸ் பண்ணுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஏடிஜிஎஸ் 12 ஃபைல் பண்ணும் போதும் நீங்கள் இன்கம் டேக்ஸில் போய்ட்டு முறையிடணும். நீங்கள் வந்து கொடுக்குற ரிப்ளைல வந்து தெளிவாக நீங்கள் கொடுக்கணும். அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். வெறுமனே நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் இல்லை நான் வந்து எதுவுமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு ரிஜெக்ஷன் ஆச்சு, எதுக்கு ரிஜெக்ஷன் ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் முறையிடுறது வேஸ்ட்டு. நீங்கள் பண்ணியிருக்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், இந்த சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ் இவ்வளோ செஞ்சுருக்கேன், இந்த ரிலீஜியஸ் இவ்வளோ செஞ்சுருக்கேன், இதெல்லாம் ப்ராப்பராக தான் நான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன், ஆஸ் பர் இன்கம் டேக்ஸோட ரூல்ஸ் படி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்கள் ப்ராப்பர் எவிடன்ஸோடு நீங்கள் ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இந்த ரிலீஜியஸ் பண்ணுறவங்களுக்கு ஏடிஜி கிடைக்கும், மற்ற யாருக்கும் ரிலீஜியஸ் பண்ணுறவங்களுக்கு ஏடிஜி கிடைக்காது. ஸோ ரிலீஜியஸ் கம் சேரிட்டபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் 12 மட்டும் தான் கிடைக்கும், ஏடிஜி கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி தப்பான கைடன்ஸில் தப்பாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. கன்சல்டன்ஸும் இந்த வீடியோ பார்க்குற யாராவது இருந்தீங்கன்னா இது உங்கள் கிளைண்ட்டுக்கு கரெக்டான மெத்தடில் கன்வே பண்ணிவிடுங்க. ஏன்னா ரிஜெக்ஷன் ஆகிட்டு திருப்பி 80-12 வாங்குறது எவ்வளோ கடினமாக இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும். ஸோ அதை பார்த்துட்டு கரெக்டான ப்ராப்பர் வேலை கைடன்ஸ் கொடுங்க. மேலும் உங்களுக்கு யாராவது இந்த டவுட்ஸ்லாம் இருக்குது, இந்த 80-12 பற்றின டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஒரு ட்ரஸ்ட்டை வழிநடத்துறதுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஒரு ஃபண்டுக்காக நாங்கள் வந்து நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், வெளியில் ஸ்பெண்டும் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி சீட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ஸ் இருந்தால், ஒரு கிளாரிட்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம், இல்லை ஒரு வாய்ஸ் கூட போடுங்க, ரிப்ளை நான் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ சமீப காலத்தில் நிறைய ஸ்கேம்ஸை பற்றி தான் நான் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி கூட எனக்கு ஒருத்தர் ஸ்கேம் பற்றி ஒன்று சொல்லியிருந்தாங்க, அவங்க ஏமாந்துருக்காங்க. ஸோ இது ஒரு கரெக்டான ஒரு அவேர்னஸ் இல்லாதனால தான் எல்லா என்ஜிஓஸும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணுற காசை போயிட்டு வேற ஒரு நபருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அந்த காசு வராமல் 1 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ராப்பராக நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். எப்படிலாம் நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணலான்றது மற்ற என்ஜிஓஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு யார் உங்களுக்கு ஆடிட் இருக்காங்களோ அவங்ககிட்ட கேளுங்க. எந்த கன்சல்டன்ட் உங்களுக்கு 80-12 பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நம்ம சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம போட்டிருக்கோம், ஸ்கேம்ஸ் எப்படி பண்ணுறாங்க, எப்படி நீங்கள் உங்களை தற்காத்துக்கணும் போட்டிருக்கோம். நிறைய கன்சல்டன்ட்டும் சேனல் வச்சுருக்காங்க, எல்லோரும் போட்டுட்டு தான் வராங்க. அதை ப்ராப்பராக நீங்கள் யாருமே பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறது கிடையாது. ஸோ எடுத்தோடனே வேறு யாராவது வந்து உங்களுக்கு இவ்வளோ ஃபண்டு வரும், உங்களுக்கு இவ்வளோ ட்ரஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இவ்வளோ ஃபண்டு கொடுக்குன்னு சொன்னோன்னா அதில் விழுந்துடுறீங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாகவே இருக்குது. ஸோ யாரும் அந்த மாதிரி ஏமாறாதீங்க. முதல்ல இந்த 80-12க்கு ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. இந்த கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு யார் எப்படி, ஏன்னா இப்போ புதுசாக நிறைய பேர் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க. ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சால் தான் அதுக்கேற்றப்பல உங்கள் டீடை நீங்கள் ரெடி பண்ண முடியும். இது ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் சேரிட்டி தான் பண்ணுவீங்க, ஆனால் ரிலீஜியஸும் ஃபியூச்சரில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காக நீங்கள் ஆக்டிவிட்டியில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு 80Gக்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அமெண்ட்மெண்ட் போட்டு எல்லாமே கேன்சல் பண்ண சொல்லுவாங்க, உங்களோட கிளாஸஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு 2 செலவு.
இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற டீடை என்ன பண்ணணும், திருப்பி நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் போட்டு அதை என்னென்ன அமெண்ட்மெண்ட் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அப்ரூவல் வாங்கி திருப்பி நீங்கள் சப்ரைஸ் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி திருப்பி இதை இன்கம் டேக்ஸில் சப்மிட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பெரிய லென்த்தி ப்ராசஸ் ஆகிடும். ஸோ முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டீடை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏடிஜி டோலுக்கு கரெக்டான மெத்தடில் நீங்கள் ஃபைல் பண்ணி அப்ரூவலும் எடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு. யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என் நம்பரை நான் கீழே கொடுக்குறேன். என் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் கொடுத்தா கூட போதும். உங்களுக்கு ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ்க்கு ரிப்ளை நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.